பிரைஸ் லார்ட். நீங்கள் ஜாதி பார்க்குற கிறிஸ்துவர்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. பிரதர், கிறிஸ்துவர்கள் மட்டுமா ஜாதி பார்க்குறாங்க? எல்லாருமே தானே ஜாதி பார்க்குறாங்க. எல்லாருமே தாங்க ஜாதி பார்க்குறாங்க. ஆனால் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜாதி பார்க்குறீங்களே, அது தப்பு தானே. ஜாதி பார்க்குறது அப்படின்னாலே ஏற்றத்தாழ்வுகள் தான். ஏசப்பாக்குள்ளே நம்ம எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாதுங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? அவர் கிரேக்கனுக்கும் கடவுள், யூதனுக்கும் கடவுள். பொதுவாக சொல்லணும்னா மனிதராகிய நம்ம எல்லாருக்குமே அவர் தகப்பனாக இருக்காருங்க. ஏசப்பாவுக்கு எந்த மதமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாருமே ஏசப்பாவுக்கு பிள்ளைகளாக தான் இருக்காரு. நம்மள எல்லாரும் பிள்ளைகளாக ஈக்குவலாக பார்க்குறாருங்க. அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளையாகிய நம்ம எல்லாருமே கூட எல்லாருமே ஈக்குவலாக தானங்க பார்க்கணும். கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல் நம்மளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்க. ஜாதி பார்க்குறது, மதம் பார்க்குறது, மொழி பார்க்குறது, அது ஏசப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நம்மளை மனுஷனாக பார்க்க சொல்கிறாருங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அது தீட்டுன்றாங்க. நீ வேற ஜாதிக்காரன் தெருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நம்மளாம் அதை வெறுக்கணுங்க. அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். யாருடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இதை பண்ண மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு அமேன் போட்டுக்கோங்க. நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.